அனைவருக்கும் எனது அடியேனின் அன்பான வணக்கங்கள். எங்கள் ஆசான் ஐயா பழனையா முன்னால் இன்றைக்கி பேசுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. திருநெல்வேலியில் உள்ள அத்தனை இலக்கிய அமைப்புகளையும் நான் ஏற்கனவே எல்லாம் பேசியிருக்கேன். கண்ணதாசன் இலக்கிய பேரில் ஒரு நம்ம ஆவடை பஞ்சாக இருக்கும்போது ஒரு 2 நிமிஷம் ஒரு நாள் பேசுகிறேன். அதுதான் நினைவு இருக்குது. இன்றைக்கி ஒரு சிறப்புரை ஆற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு தெரிஞ்ச செய்திகளை சொல்லுவேன். உலகம் யாவையும் தாமதமாக்கணும்னா கம்பன். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் சேர்க்கிறார். உலகலாம் என்பது பிரணவ உருவமுடையது. உலகெங்கும் என்றுதான் அதே மாதிரி தான் வீரமாமுனிவர் ஒரு வார்த்தைக்கு அடுத்தால உலகம் வார்த்தை போடுவார் தேம்பாவணி காப்பியத்தில். அதே மாதிரி சிவசிந்தாமணி அப்படி தான் வரும். திருவுருளாற்றுப்படையில் உலகம் ஓப்புனே வரும். கண்ணதாசன் தன்னுடைய முதல் தென்றல் இதழ் ஆரம்பிக்கும் போது உலகெங்கும் தான் ஆரம்பித்தார். முதல் இதழ் உலகெங்கும் இலக்கிய திருடர்கள், அது பார்த்த உலகெங்கும் அவ்வளோதான். அங்கே அதுக்கு அடுத்தால ஆறுகள் கூடுகின்ற துறை கூடல், மதுரைக்கே நான்மாடல் கூடல் என்று பெயர். முல்லை நிலத்து ஊழலை குறிப்பது பட்டி. மானங்காத்த மருதுபாண்டியர் காலத்தில் நாயக்கர் இன மக்களுக்கு வழங்கப்பட்ட ஊர் குமாரப்பேட்டை. அருகே சின்னல்குடி. குமாரப்பேட்டையும் சின்னல்குடியும் கூடும் இடம் சிறுகுடல்பட்டி. இதான் கண்ணதாசனுடைய ஊருக்கு. குமாரப்பட்டியும் சின்னல்குடியும் கூடுகின்ற இடம் இந்த சிறுகுடல்பட்டி. 3 சிறு ஊர்கள் கூடுவதால் சிறுகுடல்பட்டி. அப்போ நம்ம சீவிலிபுத்தூர் மருதங்கம் மாதிரி அங்கே சிறுகுடல்பட்டி தான் சொல்லுவாங்க. சிறுகுடல்பட்டிலாம் வர சிறுகுடல்பட்டி அப்படி தான் சொல்லுவாங்க. சாத்தப்ப செட்டியார் விசாலாட்சி அம்மையார் தம்பதியருக்கு கண்ணப்பன் பஞ்சியாநாதன் தந்தை ஏஎல் சீனிவாசன், சகோதரியர் 5, 8வதாக கண்ணதாசன். கண்ணபுரானும் 8வது பிள்ளைதான். சாவண்ணா முத்தையா என்ற கண்ணதாசன் பிறந்தது 24/6/1927. அமராவதி புதூர் தேவகோட்டைக்கு அருகே உள்ள திருவுரத்தில் கல்வி பயின்றார். வித்வான் பன்மொழி புலவர் அப்பாத்துறையார். பன்மொழி புலவர் அப்பாத்துறையார் படித்தனாலே அவருக்கு திராவிட இயக்க சிந்தனைகள், தமிழர் பண்பாடு எல்லாம் அவருடைய கடைசி அமெரிக்கா சொற்பொழிவு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடைசி அமெரிக்க சொற்பொழிவு பார்த்தீங்கன்னா கூட முழுக்க 11 பக்கம் வந்திருக்கு. அந்த பேச்சு ஒரு அம்மா தான் எழுதி வச்சு பதிவு பண்ணியிருக்கு. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் திருமாலை சொல்லுவார். மீதி 10 பக்கம் அந்த இலக்கி தமிழர் பண்பாடு தான். அது கண்ணதாசனுக்கு எல்லா முகங்களும் இருக்கு. அதுக்கு தான் சொன்னேன். கண்ணதாசன் என்றால் கண்ணனுக்கு தாசன் என்று பொருள் அல்ல. அழகான கண்களை பற்றி வர்ணிப்பதிலும் வர்ணிக்கப்பட்டதை படிப்பதிலும் ஆசை அதிகம். அதனால் இந்த பெயரை வைத்தேன்னு கண்ணதாசனே சொல்றான். அது என்ன ஆச்சுன்னா, வாழ்வில் நெசமாவே கண்ணதாசனுக்கு கண்ணனுக்கு அவர் ஏகப்பட்ட புத்தகங்கள் பிற்காலத்தில் எழுதுறாரு. உண்மையாவே கண்ணதாசனா மாறிட்டார். அவர் பேர் வைக்கும்போது அந்த நிலையில இல்லை. சங்க இலக்கியம் கலியம் பூங்குன்றனில் துவங்கி அந்த ஏரியா கவி கண்ணதாசன் வரை காலத்திடும் கணக்கு வரும்போது கண்ணதாசன் சொல்வார், பட்டப்படிப்பு படிக்கத்தான் நினைத்திருந்தேன், கொட்டும் மொழி மலையில் குளிக்கத்தான் நினைத்திருந்தேன், 8ஆம் வகுப்பை எட்டத்தான் என் பெற்றோர் இட்டா, பின் ஏழ்மையிலே என்னை உலகில் விட்டா. இப்படி அந்த பாட்டு அப்படியே நீளமாக போகும். அந்த பாட்டுக்குள்ளேயே எனக்கு சொல்லலை. காரைக்குடியில் ஆரம்ப காலத்தில் ஒரு மளிகை கடையில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். அது பிடிக்காம தான் சென்னைக்கு போவார். சென்னைக்கு போனப்போ அங்கே அந்த இதில் படுத்திருந்தது, போலீஸ் விரட்டினது, மறுபடியும் திருப்பி அது அங்கே போய் பைக்ராஃப்ட் சாலையில் போய் உணவு விடுதியில் போய் வேலை கேட்பார். இதெல்லாம் பதிவு இருக்குது. அதுக்கு பிறகு முடிவெட்டு கடையில் போய் வேலை கேட்பார். பிறகு பெருசு சாலையில் உள்ள ஒரு ஹாஸ்டலில் தான் உட்காரும். காய்கறி டெய்லி வாங்கிட்டு போகணும். கண்ணதாசனுக்கு காணாலே ரொம்ப பிடிக்கும். வேலை காய்கறி கொண்டு கொடுக்கணும், காசு கிடைக்கும். சாயங்காலம் அப்படி போகிறது, கடற்கரைக்கு போகிறது, வைக்கிறது, இப்படியே அவருடைய இது. ஆமாம். அது பிறகு திருவற்றியூர் அசாட் தொழிற்சாலையில் குமஸ்தா வேலை பார்க்காரு. மாதம் 20 ரூபா. சனிக்கிழமை தோறும் 5 ரூபா காசு கிடைச்சிட்டா தான் கவிஞரை பிடிக்க முடியாது. பாட்டுக்கு போயிடுவார். இது அந்த திருவற்றியூரில் போடுங்களா, சென்னையில் போடுங்க, எனக்கு ஊருக்குள்ளே போடுங்க அப்படின்னு அது கடற்கரைக்கு அவன் வேலையை விட்டு தூக்கிட்டான். வேலை போச்சு. மறுபடியும் சிறுகுடல்பட்டிக்கு வந்திருக்காரு. கவிஞருக்கு ஒரு 13 வயசு இருக்கும். வீணா காலம் வடியும் முன் கேட்டது
கர்ணாமிருதம் காதுக்கு இனிமை, தூக்கம் கலைந்தது, துள்ளி எழுந்தேன், படுக்கையிலிருந்து பருகினேன் அமுதம். இதுதான் கண்ணதாசன் எழுதின முதல் கவிதை. அவன் வரி மற்ற வரி அவனுக்கு நினைவில்லை. இதுதான் கண்ணதாசன் எழுதுன அந்த கரிஞ்சாத்து பொட்டுலாம் அது 2வது தான். இதுதான் கண்ணதாசன் எழுதுன முதல் கவிதை. இதை எழுதிட்டு 4 வரி திருப்பி சொல்லிகிட்டே இருப்பாரு. என்ன நம்ம முத்தையாவும் நான் சொல்லுவாங்க, முத்துக்கு அதுக்கு மேலே வரமாட்டாங்கன்னொன்னே அவன் அம்மா என் பிள்ளையா அவன் சொன்னா அவன் 1000 பாட்டுக்கு அடி எடுப்பாங்கட்டி. தாய் வாக்கு பலிக்கு பாருங்க. என் பிள்ளை 1000 பாட்டுக்கு அடி எடுப்பாண்டி, நீ என்ன அப்படி சொன்னேன்னு சொல்லி அந்த அம்மா கோவப்படும். அதுக்கு பிறகுதான் அந்த அவருடைய சொந்தக்காரர்களால் ஒரு லெட்டர் கொடுத்தா திருச்சிக்கு அனுப்புவார். அங்கே திருச்சியிலேருந்து ஒரு புதுக்கோட்டைக்கு போனோடனே அங்கே அந்த ராமச்சந்திரபுரத்தில் போய் தான் அந்த முதலாளிட்ட தான் திருமகள் பத்திரிகையில் வேலை பார்ப்பார். வேலைக்கு போவார். போகையில் அவர் உடனே கவிஞர் வேலை கொடுத்தல. பத்திரிகையில் பிழை திருத்துற பணி இவருக்கு தான் படித்தவர்கள் தான் தெரியுமா. சாரமத்தை போய் அடிப்பார் வைத்தார். உடனே நீ தலையங்க எழுதுப்பா அப்படின்னு 44 2ஆம் உறவுக்கு ஒரு முடிஞ்ச உடனே திரும்பிய நேரம் வருக இராணுவத்தை இந்திய இராணுவத்தை வரவேற்று துணை தலையங்கத்தில் பாரதத்தாய் சிரிக்கிறான் துணை தலையங்க எழுதாரு. அவன் பைசா நல்லா எழுதானே, நீ பாட்டு எழுதுதான். அப்போதான் காலை குறித்தெழுந்து கரிஞ்சாத்து புட்டு எடுத்து அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். இந்த காவி துவங்கிய பாடல் அதில் பாட்டு 48 வரி, 8-14 வரி காணாதவர் பாட்டு 32 வரி. நீங்கள் வீட்டில் போய் பார்த்துக்கலாம். அவருடைய கண்ணதாசனுக்கு அவருடைய காதலி கலைஞர் கண்ணதாசனுக்கு இப்படி கிடைத்த பட்டம் கவிஞர் கடைசி திரைப்பட பாட்டு 3ஆம் பிறை கண்ணே கலைமானி. கதாநாயகன் நடித்தது கருப்பு படம். கடைசி கவிதை கருவறை தொடங்கி. அவருடைய கவிஞருக்கு பிடித்த ஓட்டல் கவிதா. கவிஞரின் உதவியாளர் கண்ணப்பன். கவிஞரின் உடல் எரியூட்டப்பட்ட சுடுகாடு கண்ணமாவட்ட சுடுகாடு. கவிஞருக்கு மிக நெருக்கம் கடன். இவருக்கு இன்னும் ககர வரிசை நிறைய இருக்கு, அதை நான் சொல்லலை. ஜனாதிபதி மாதிரி சம்பளம் வாங்குவார், இது இந்தியா மாதிரி கடன் வாங்குவார், இது வலம்புரி ஜான் சொன்னது. இப்படி இருக்க காலத்தில் தான் கண்ணதாசனுக்கு எப்படி இருக்காருன்னு சொல்லி கண்ணதாசனை கவிஞரை சுகியாரம் கொடுத்தாங்க. யாருக்கு? கம்பன் அடிப்பொடி கணேசனுடைய உறவினர். ஆனால் நான் பழனியப்ப செட்டியாரின் மனைவி பல தெய்வானை ஆட்சி என்ற சிகப்பி ஆட்சிட்ட கொடுத்தாங்க 7000 ரூபாய்க்கு. கண்ணதாசனுக்கு ரேட்டு 7000 வேகிட்டு கண்ணதாசனுக்கு அங்கே கொடுத்தாச்சு. வரலாற்று பதிவியா நான் சொல்றது கற்பனைலாம் இல்லை, கற்பனைகள் கிடையாது. 7000 ரூபா. அவங்க அங்கேருந்து தங்கம் இதெல்லாம் கூட்டு போவாங்க. அந்த நாட்டுக்கோட்டை ஐயா தெரியும், நாட்டுக்கோட்டை சிட்டியார்கள் 7000 ரூபா படித்து பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டேன். உடனே திருமகள் பத்திரிகை வேலை முடிஞ்சது. அங்கே அப்படி வேணும்னே அப்போ தான் ஆண் வேடம் விட்ட ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு தைரியம் சொல்லுவதால இங்கே சினிமா ஃபீல்டு இருக்கு சொல்லுவதான கட்டம் என்று விளக்கினார் ராம்நாத். அரை மணி நேரத்தில் கலங்காது மனமே பாட்டு எழுதியிருக்கார். பாடல் பிறந்தது படத்தில் 15 பாட்டு. அதில் இப்போ கவிஞர் எழுதியது 8 பாட்டு. 8 பாட்டுக்கு 800 ரூபா கிடைச்சி போச்சு. அவ்வளோதான். அவருடைய திரை இசை பாடல்கள் 5 தொகுதி வந்திருக்கு இது வரைக்கும். 40, 70, 71, 86, 2001 ஒரு 5 தொகுதி வந்திருக்கு. இந்த பாட்டுகளை பற்றி அவரே என்னுடைய பாட்டின் குரல் ஒரு இதில் சொல்கிறாரு. சொல்லிட்டு கவிதை உரையில் நிறைய சீர்கள் அந்த இலக்கணம்லாம் அதெல்லாம் சொல்லிட்டு இதுக்கு என்னை நன்றி சொல்வது என்னன்னா 49 பொள்ளாச்சியில் நான் மேடை ஏறிய போது 5 கவிதைகள் எழுதியிருந்தேன். கவிஞர் என்று என்னை அடைமொழியிட்டு அழைத்தது கலைஞர் கருணாநிதி தான் என்று அவரே நன்றியோடு அவருடைய பாடல் தொகுதியிலே குறிப்பிடுகிறார். அந்த பாட்டுக்கு இசையமைத்தது சுப்பையா நாயுடு. அவர் வாழ்ந்தது கடையனூர். ஆனால் அவரை எஸ்.எம். சுப்பையா நாயுடு செங்கோட்டார். திண்டுக்கல் ஆத்தூரில் தமிழ்ச்சங்கம் தான் கவியரசு பட்டம். இது போட்டிருக்கீங்களா? கவியரசு பட்டம் பின்னால் கவிஞர் பட்டம் முதல்ல. பிறகு தப்புத்தாளங்கள் படத்தில் 78 கண்ணதாசன் பேர் கவி சக்கரவர்த்தி. 78 கவிஞர், கவியரசு, கவி சக்கரவர்த்தி. எம்ஜிஆர் நடித்த 48 படங்களுக்கு 218 பாட்டு எழுதினவர் கவிஞர். எம்ஜிஆர் நடித்த நிறைய படங்கள்ல 48 படங்கள்ல கவிஞர் பாட்டு எழுதியிருக்காரு. முதல் படம் அருமை யோகி 51, கடைசி படம் நினைத்து முடிப்போம் 1975.
சிவாஜி நடித்த திரும்பிப்பார் முதல் படம் 1943, தியாகி 1982, 141 படங்களுக்கு சிவாஜி படத்துக்கு கவிஞர் பாட்டு எழுதியிருக்கார். 1977 6 புஷ்பங்கள், 82 போக்கிரி ராஜா வர 16 ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினி படத்துக்கு கவிஞர் பாட்டு எழுதியிருக்காரு. கமலஹாசனுக்கு அவளொரு தொடர்கதை 74, 3ஆம் முறை 82, 30 படங்களுக்கு பாட்டு எழுதியிருக்காரு. ஜெமினி கணேசனுக்கு 72 படங்களுக்கு எழுதியிருக்காரு. SS ராஜேந்திரனுக்கு 22 படம், ஜெய்சங்கருக்கு 77 படம், ரவிச்சந்திரனுக்கு 31 படம், முத்துராமனுக்கு 38 படம், ஏவிஎம் ராஜனுக்கு 19 படம், சிவகுமாருக்கு 31 படம். இப்படி திரையுலகில் இது. அப்போ அந்த நேரத்தில் இலங்கை தமிழர் பிரச்சனை ஒரு வந்த நேரத்தில் இவரோட பாட்டை ஒளிபரப்ப இலங்கை சர்க்கார் கண்ணதாசன் பாட்டை ஒளிபரப்ப நிறுத்தினோட பிறகு அந்த இலங்கை வானொலி நிலையம் என்ன ஆகுதுன்னா, கவிஞர் பாடல் இல்லாமல் வேற எங்க பாட்டுக்கு எங்க போவேன், பாட்டை பேர் சொல்லாமல் ஒளிபரப்பினான். பிறகு கவிஞர் பேரை சொல்ல வேண்டிய கட்டத்துக்கு இலங்கை வானொலி வந்துச்சு. இதெல்லாம் வரலாறு. ஆமாம், அதுக்கடுத்தால கரியுலக முடிவில் ஒரு புதிய யுகம் வரும், நல்ல கவிதைகள் வாழ்ந்திருக்கும், கடல் வானமும் தீ நிலமும் காலமெல்லாம் அதை கண்டோர் காத்து நிற்கும். இந்த கவிதை எல்லாமே காத்தான். இது எப்படி இது கவிஞர் சொல்லிட்டு, கவிஞருக்கு முதல் மனைவி காரைக்குடி பொன்னம்மை, காரைக்குடி 9/2/1950 கல்யாணம். அதுதான் அலமேலு, கண்மணி சுப்பு, தேனம்மை, கலைவாணன், விசாலாட்சி, ராமசாமி, வெங்கடாசலம் பிள்ளைகள். 2வது மனைவி பார்வதி அம்மையார், சென்னை, மனம் முடித்த ஆண்டு 51. மக்கள் காந்தி கண்ணதாசன், கமலநாதன். கமலநாதன்னா கமால் பட்சா, அவர் பேர் தான் எப்பா முஸ்லீம் நினச்சிடுவான். நீ பாட்டு கமால் பட்சா பேரை வச்சுட்ட. அவன் இன்னொன்று அண்ணாதுரை, அண்ணா பேர் வச்சோன்னே எப்பா என்னை ஏசுறதுக்கு வச்சிருக்கேன்னு அண்ணா சொல்லுவார். அதில் அது இருக்கு. 3வது மனைவி புலவர் வள்ளியம்மை. அந்த அம்மா கூட இணைஞ்சி கவிஞர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த அது சொல்லுவேன். 49லேருந்து 81 வரைக்கும் திரைப்பட பாடல்கள் ஒரு 6000 இருக்கும். முதல்ல கவிஞருடைய கவிதை தொகுதி வந்தது. அவர் முதல்ல எழுதின புஸ்தகம் 1954 ஈழத்து ராணி. ஈழத்து ராணி தான் கவிஞருக்கு முதல்ல புத்தகமாக வந்தது. ஈழத்து ராணி தான் புத்தகமாக வந்தது. அதுக்கு அடுத்தால இலக்கியத்தில் காதல், காரைமுத்து புலவர்னு தான் போட்டுப்பார். கண்ணதாசன் பேர் இருக்கார், காரைமுத்து புலவர் தான் இருக்கார். அதுக்கு அடுத்தாலாம் அந்த அது பிற்காலத்தில் கண்ணதாசனுடைய இதழ் நடத்தினாரு. அதே இடையில 69 ஆரம்பிச்சாரு. இடையில கொஞ்சம் நின்றோம், ஒரு வரும். அது ஒரு சப்ஜெக்ட். இந்த கவிதை தொகுப்பை போடுறதுக்கு முதல்ல போட்டது காவிய கழகம்னு சென்னையில் நாகமுத்தையான ஒரு ஆள் தான். இந்த ஒரு 10-15 ஆண்டு எழுதின கவிதைகள் எல்லாம் 59 ஒரு புத்தகமாக வெளியிடுதாங்க. 10/2/1959 சென்னை தியாகராஜா கல்லூரியில் பயங்கரமான 50,000 பேர் உள்ள கூட்டத்தில் தான் அந்த நூல் வெளியிடு, கவிஞர் நூல். அதில் யாரும் பேசலாம், புலிநாயகர் தேவனைய பாவாணர் பேசுகிறார். அது பாவாணர் என்ன சொல்லுவார் கவிஞரை பற்றி, பாவாணர் தேவனைய பாவாணர் சொல்வார், சிறந்த செய்யுட்கு கருத்து வளம், உணர்வெழுச்சி, சொற்தூய்மை, இலக்கண அமைதி, புது சொற்றொடர் புணர்ப்பு அல்லது சொல்லாப்பு, இன்னோசை, நோக்கு, அணி ஆகிய 8ம் பாவலர் கண்ணதாசனின் பாடல்களில் உள்ளது. பாவாணரே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் 5 பேர் கொண்ட பெஞ்சு தீர்ப்பு பாவாணர் சொல்றாரு. சாதாரண ஆட்கள் இல்லை, அவர் யாரையும் சொல்லவும் மாட்டார். அது கேட்டலாம். அதுக்கு சொல்லிட்டு சொல்லுவாரு, அந்த கண்ணதாசன் பாடல்கள் பொதுமக்களுக்கு புலனாகுமாறு புலன் முறையில், அதாவது உலக வழக்கு சொற்களை கொண்டு பாடப்பட்டவை. ஆதலால் படிக்க தெரிந்த பொதுமக்கள் எல்லோரும் அவரது பாடல் திரட்டை வாங்கி படித்து பயன்பெற வேண்டும்னு பாவாணர் 59 பேசுறாரு. அதில் கமலஹாசன் பேசுறாரு, கலைஞர் பேசுறாரு, ராமராவ் கண்ணல், VP ராமன், அறிவழகன்லாம் பேசுறோம்னா பட்டுக்கோடு கல்யாணம் தான் அந்த விழாவில் பேசுறேன். முற்போக்கு கவிதை எழுத எனக்கு வழிகாட்டியாக அமைந்தவர் கண்ணதாசன் என்று அந்த கூட்டத்தில் பட்டுக்கோட்டை கண்ணதாசனை புகழ்ந்து சொல்றார். இது கண்ணதாசன் இன்னும் ஒரு அனுபவ புதையில் RP சங்கரன் சொல்லுறார். இந்த கவிஞருக்கு நன்றி உரை ஆற்றுறாரு. அதுக்கு பிறகு கவிஞருடைய தொகுதியில் ஒரு 7 தொகுதி வந்துருக்கு தொடர்ந்து. அதுக்கு பிறகு இது முதல் தொகுதி 59, அது எல்லா பாட்டையும் சேர்த்து. பிறகு வானதி பதிப்பும் தொடர்ந்து ஒரு 7 தொகுதி வெளியிட்டாங்க. அதுக்கடுத்தால கவிஞருடைய வாழக்கூடிய காலத்திலே அவருடைய இந்த கவிதைகளை ஆராய்ச்சி பண்ணி டாக்டர் பட்டம் பெற்றவர் வல்லம் வேங்கடபதி PhD வாங்கிட்டார். அப்பவே வாங்கிட்டார். 1960
அதை புக்காவும் போட்டுக்காரு. 1988 புக்கா வந்துருக்கு, 88. பிறகு எம் பாலசுப்ரமணியம் அவரும் கண்ணதாசன் பாடல்களை ஆய்வு பண்ணி பிஹெச்டி வாங்கியிருக்காரு. அந்த பாடல்களை பற்றி அந்த எழுதுறதை பற்றி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 புத்தகங்கள் வந்துருக்கு. அதை நான் சொல்லி அது அவ்வளோ கணக்கு இருக்குது. அது யார் யார் என்னென்ன புத்தகங்கள் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது அவ்வளோ எல்லாம் நான் புத்தகம் அடிக்க கொடுத்துட்டேன். அடுத்த கொண்டு அது இந்த இது ஐஎஸ்பி வாங்கினால லேட்டு. ஏன்னா கண்ணதாசன் அவன் சொன்னால் நானே அடிச்சுக்கிட்டேன் ஐயா, நானே வித்துருவேன் ஐயா, நீங்கள் ரூபாயே தர வேண்டாம் ஐயா, கண்ணதாசன் வித்துருவியா, புஸ்தகம் வித்துருவியா அப்படின்னு சொன்னான். ஐஎஸ்பி வாங்கிட்டாயே போடணும், இல்லை யாரும் காப்பி அடிச்சிருவாங்க ஐயா. சரி என்ன செய் நீ என்ன சொன்னால் அதனால தான் லேட்டு. அடுத்த கூட்டத்தில் உங்களுக்கு அவ்வளோ இருக்கு, நான் அந்த புக்கை தந்துடுவேன். ஆமாம், கண்ணதாசனுடைய இலக்கிய பேருரைகள் 8/11/54 மறுமலர்ச்சி கவிஞர்கள், 18/10/55 தமிழர் மீது 3ஆம் படையெடுப்பு, 55 இலங்கை மட்டக்களப்பில் தமிழர் பண்பாடு, 56 பம்பாய் தராவியில் தமிழரின் நிலை. கண்ணதாசனுக்கு இன்னொரு முகம் இருக்கு, அறியா ஒளியது அர்த்தமுள்ள இந்து மதம் அது இருக்கு. நான் சொல்ல போறேன், அது மட்டுமல்ல. கண்ணதாசனுக்கு இப்படி பாருங்க, இந்த அவருடைய இலக்கிய பேரவைகள் 13/3/56 சென்னை வானொலியில் உற்பத்திக்கு உற்சாகம், 58 தென்னாட்டு முஸ்லீம் திராவிடர் பாருங்க, அவர் சென்னை கல்லூரியில் பேசுறாரு. 9/6/57 கோகலை மண்டபத்தில் உலகம் இவ்வளவு தான். மெரினா கடற்கரையில் கலைவாணி இளைஞர் கூட்டத்தில் பசித்தவரை புசிக்க செய்தவன். வேலுவேந்தன் தலைமையில 100 வகை மலர்கள், இப்படி நிறைய வண்ணத்தொகை 100 வெளியீடு. பெங்களூர்ல மாதா தத்துவம், கண்ணதாசன் என்ற ஜோகியா, 64 நேரு மறைவு வானொலி உரை, சென்னையில் மயிலாப்பூர் சீனிவாச சாஸ்திரி மன்றத்தில் அற்பச்சுவை, 73 துக்ளக் ஆண்டு விழா, 74 9/6/1974 ரோமாபுரி பாண்டியன் வெளியீட்டு விழாவில் கலைஞருடைய ரோமாபுரி பாண்டியன் வெளியீட்டு விழாவில் கவிஞர் பேசுறார். 1/4/75 இன்னும் 100 ஆண்டுகளில் இந்து மத நாடாக அமெரிக்காவும் ஆகும். 77 ஏன் எழுதுகிறேன் சென்னை வானொலியில். பிறகு 8000 தமிழ்ச்சங்கத்தில் தான் கடைசி சொற்பொழிவு. காப்பியங்கள் அவர் எழுதுகிற முதல் காப்பியம் மாங்கனி, முத்தமிழ் காப்பியம். அப்போ ஜெயிலில் இருக்காங்க, கள்ளக்குடியில் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு ஜெயிலில் இருக்கும்போது எழுதுறதுக்கு 80 பக்கம் நோட்டு வாங்கி கொடுத்தது அன்பு தர்மலிங்க தான், கவிஞரே சொல்கிறார். அதுக்கடுத்தால ஆட்டுமத்தி ஆதிமத்தி இங்கே வச்சு 2-3 மாதம் இங்கே அந்த பேச்சு நடந்துச்சு. அது முல்லை எதிரெல்லாம் தொடராக எழுதுனது. 58 மன்னாதி மன்னன் திரைப்படம் அது வந்துச்சு. 76 தனியார் நூல் வந்துச்சு. கவிஞர் தன் காலத்தில் எழுத முடிந்த காவியங்கள் 10 காவியம். முற்று பெற்றவை மாங்கனி, ஆட்டுநத்தி, ஆதிமந்தி, இயேசு காவியம். இந்த 3 தான் முற்று பெற்ற காவியங்கள். முற்று பெறாத 4 காவியங்கள் கதை சார்புடையது. 12/5/1956 பாண்டி மாதேவி எழுத ஆரம்பித்தார். பாண்டி மாதேவி இப்போது எங்கே இருக்கா தெரியவில்லை. சேரமான் காதலிக்கு நான் இந்த சாகித்ய அகாடமி வாங்கிவிட்டேன், பாண்டி மாதேவி எங்கேயே விட்டேன்னு கவிஞரே ஒரு சொல்லியிருக்கேன். எங்கே விட்டோம்னே எனக்கு நினைவில்லை அப்படின்ட்டார். அதனால இந்த பத்திரகிரி காவியம் 73 ஆரம்பித்தார் கண்ணதாசன் எழுதுல. சங்கர காவியம் ஆதிசங்கர வரலாறு எழுதணும்னு ஆகுதாரு. அந்த நேரம் பார்க்க ஏதோ இந்த கட்சி ஏதோ பிரச்சனைகள் ஆகணும்னா திருப்பி அது கொஞ்ச நாள் கழிச்சு போய் கேட்காரு, என்ன பண்ண என்னன்னு பார்ப்போம் அப்படின்னா சங்கர காவியம் அது நின்றுச்சு. இந்த ஈழமகள் கண்ணீர் முற்று பெறாத காவியம் முல்லை இதழில் எழுதுறது. ஈழமகள் கண்ணீர்கள் யார்ட்டையுமே இல்லை, மற்ற எல்லாம் முற்று பெறாத காவியங்கள்லாம் இருக்கு, கிடைச்சிருக்கு. இந்த ஈழமகள் கண்ணீர் முல்லை இதழில் யாராவது முல்லை இதழ் பழைய இதழ் எங்கேயாவது இருந்தால் தான் அந்த காவியம் கிடைக்கும். தான் சார்ந்திருந்த திமுக கழகத்தின் கருத்துக்களை தாங்கி கவிஞர் எழுதிய காவியங்கள் 3: கழக மகாகாவியம், கள்ளக்குடி காவியம், பெரும் பயணம். 18வது வயதிலே சென்னை கோகலைகாலிலே அறிஞர் அண்ணாவின் பேச்சை முதலில் கேட்டார். கவிஞர் கண்ணதாசன் அப்போது 20/11/1916 தோன்றிய நீதி கட்சியில் இல்லை. 26 பிறந்த சுயமரியாதை இயக்கத்தில் கண்ணதாசன் இல்லை. ஜூலை 44 பிறந்த திராவிடர் கழகத்திலும் கண்ணதாசன் அங்கம் வகித்ததில்லை. அப்போ திமுக கழகத்தில் எப்போது சேர்ந்தார்? கடிதம் இதழில் அண்ணா நோய்வாய்ப்பட்டிருந்த சமயம் கவிஞர் எழுதுகிறார். நூல் சொர்க்கத்தில் அண்ணா
வெளியிட்டவர் ராம முத்தையா. நூல் வெளியே வந்த ஆண்டு பிப்ரவரி 28, 1969. விலை 50 பைசா. நூல் 48 பக்கங்கள். கண்ணதாசன் முன்னுரை எழுதியிருக்கிறார். முத்தையா மதிப்புரை எழுதியிருக்கிறார். நூல் பக்கம் 10, 11 கவிஞர் எழுதுகிறார். 1948 ஜனவரி 31 காந்தி சுடப்பட்ட நேரம். கலைவாணர் NS கிருஷ்ணன் இவரை கவிஞரும் அண்ணாவை பார்க்க செல்கிறார்கள். அண்ணா ஒரு ஓரமாக உடல்நலமின்றி படுத்திருக்கிறார். பக்கத்தில் அவர் அன்னையார் இருக்கிறார். அவர் தொத்தாவும் இருக்கிறார். கவிஞர் எழுதுகிறார். இதுக்கு முந்தி 47 நாராயணன் தாய்நாடு இதழில் சென்னையிலே வீரர்னு 2வது தமிழ் எழுத்தாளர் மாநாட்டை பற்றி கண்ணதாசன் வந்து கட்டுரை எழுதியிருக்கார். அந்த கட்டுரையிலேயே அது பிரமாதமான கட்டுரை. அந்த கட்டுரையை கண்டுபிடிச்சு தீனாவான மெய்கண்டார் அவருடைய இதில் போட்டார். அந்த கட்டுரை நல்ல கட்டுரை. அது மறுபதிக்கு செய்ய வேண்டிய கட்டுரை. அந்த காலகட்டத்தில் தான் அண்ணாவை பார்க்க போகிற நேரத்தில் வீட்டில் சமையல் கிடையாது. அன்னைக்கு உபவாசம், உண்ணா நோன்பு, பட்டினி. என்னடா அங்கே சுயமரியாதை இயக்கத்துக்காரங்க காந்தியை அப்படி சொல்றான் இப்படி சொல்றான், இங்க அண்ணா இப்படி வீட்டில் குடும்பமே பட்டினி. கவிஞரை அண்ணா பக்கம் கொண்டு சேர்த்தது இந்த சம்பவம் தான். இது வரலாற்று பதிவு. நீங்கள் பார்க்காரு வெளியில சுயமரியாதை இயக்கத்தில் அப்படி சொல்லலாம் இப்படி சொல்லலாம், காந்தியை இப்படி சொல்லலாம். இங்க பார்த்தா அண்ணா வீட்டில் காந்தியை சுட்டு அன்னைக்கு சாப்பாடு கிடையாது, உபவாசம்ன்ற வார்த்தையை கவிஞர் பயன்படுத்திருக்காரு. அதை வடமொழி சமஸ்கிருத சொல்லி அதுக்கு தான் பார்த்தேன். அதான் தமிழ்ல உண்ணா நோன்பு அது பார்த்தேன். அதுக்காக அது பார்த்தேன். இது ஒரு காலம். அதுக்கு பிறகுதான் 47 சுகுலரின் கண்ணியின் காதலி தான் முதல் படம். ஷேக்ஸ்பியர் கதை, வசனம் எஸ் டி சுந்தரம். இதில் தான் அந்த பாட்டு அப்படி போகுது. ஒரு 27 பிறந்த 49 தான் அரசியல். அது வரைக்கும் அவர் அரசியல் கிடையாது. ஒரு கள்ளக்குடி போராட்டத்தில் முதல் இதில் கலைஞர், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. 2வது தலைமை ராமசுப்பையா. அண்ணா சொன்னது என்னன்னா எல்லாம் அதை அழிச்சிட்டு வந்துடணும், போராட்டிட்டு வந்துடணும்னா இவங்க வந்து ஒன்றுமே செய்யலையே, நம்மளை அரசு பண்ணி வைக்கிறது கொஞ்சம் இதாகி ரொம்ப ஸ்பீடாக போய் தண்டவாளத்தில் கலைஞர் படுத்துவார். தலை வச்சு படுத்த உடனே போலீஸ் ஆறு பண்ணி கூட்டு போனா இவருக்கு கவிஞருக்கு பாருங்க 1:30 மணிக்கு காலையில் முடிஞ்சா போயிருப்போம். 1:30 மணிக்கு போறாரா, உள்ள வச்சு முதல்ல அடியில் இடுப்பு அடுப்பல அந்த பூம்பூட்டின கம்புல வச்சு தலையில் அடிக்கான். கண்ணே வெளியில் வந்துடும் கவிஞர் எழுதுவேன். கண்ணே வெளியில் வந்துடுமாய் ஆக்கி பயங்கரமான கஷ்டம். யாருக்கு அடிபட்டது அந்த இதில் அவங்களுக்கெல்லாம் 5 மாதம்தான் கடுங்காவல் தண்டனை. இவருக்கு மட்டும்தான் 1.5 வருஷம். கவிஞர் 1.5 ஆண்டு. ஆனால் பிறகு அண்ணா வந்து அப்பீல் பண்ணி ஹைகோர்ட்டில் உயர்நீதிமன்றத்தை அப்பீல் பண்ணி சீக்கிரம் விடுதலை 2-3 மாதத்துல விடுதலை ஆயிடுவார். அது இதான் வரலாறு. அவர் அன்பு தர்மலிங்கம், கலைமகள் ராதாகிருஷ்ணன், ஐயம் ஷெரீப்பு, சஸ்தகீர், ராம்தாஸ், வேலூர் சதாசிவம் எல்லாம் கண்ணதாசனுடைய அறையில் இருந்தவங்க. இது கவிஞரே எழுதியிருக்க. ஆமாம். இதுக்கு அடுத்தாலதான் இது போகும்போது என்ன செய்தாரு, அனார்கலிங்க ஒரு நாடகத்தை எழுதி கலைஞர்கிட்ட கொடுக்க. 2 பேருக்குள்ள அக்ரிமெண்ட், ஒரு எழுதப்படாத அக்ரிமெண்ட். நீ எழுதினாலும் நான் பார்க்கணும், நான் எழுதினா நீங்க பார்க்கணும். ஆக கொடுத்தோடனே இவர்கிட்ட கொடுத்துட்டு இவர் ஜெயிலில் போயிட்டு வர லேட் ஆகிருக்க. அதுக்குள்ள இதையும் கலைஞர் ஒரு அழகாக எழுதியிருக்காரு. 2ஐயும் மிக்ஸ் பண்ணி கலைஞர் படத்துல வந்துருச்சு. இவர் ஜெயிலிருந்து வாராரு, வந்து பார்க்காரு, நான் இல்லற ஜோதி படத்துக்கு எழுதி கொடுத்த அனார்கலியும் ஒரே கர்நாடக எழுத்தான் நல்லா இருக்குன்னு ஒரு செட், கவிஞர் நடதான் நடைன்னு இது ஒரு செட். அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு பிரச்சனை. அதுதான் அன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு. இவர் வெளியில் வந்தாரா, நேர வந்து தென்றல் பத்திரிகை ஆரம்பிக்காரு. தென்றல் பத்திரிகை ஆரம்பித்து 3வது இதழில் அந்த அனார்கலி தொடர் அப்படியே மறுபடியும் போட ஆரம்பிச்சார். அவர் என்ன எழுதினாரோ அதை அப்படியே கவிஞர் போடுவார். அந்த காலகட்டத்தில் 54 இந்த 18/9/1954, 19/9/1954 நெல்லை மாவட்ட திமுக 2வது மாநாடு, 18ஆம் தேதி சமூக சீர்திருத்த மாநாடு, 19ஆம் தேதி அரசியல் மாநாடு. சமூக சீர்திருத்த மாநாட்டை திருநெல்வேலியில் கவிஞர் கண்ணதாசன் துவக்கி வைத்தார்.
மாநாட்டை துவக்கி தலைமை கவிஞர் கண்ணதாசன். மாநாட்டை துவக்கி வைத்தவர் புரட்சி நடிகர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இது அன்னைக்கு. அதுக்கு அடுத்தால கழக மகாகாவியம். இது முற்றுப்பெறாத காவியத்தான். இது அறிஞர் அண்ணா மனசில் வச்சு பாடுறாரு. அது ஒரு நீள கள்ளக்குடி மகாகாவியம். அது அது கலைஞர் வச்சு பாடுறாரு. பெரும்பயணம் பெரியாரை வச்சு பாடுறாரு. பெரியார் நினைச்சு அது அது கிட்டத்தட்ட அது ஐயா தான் அந்த சந்தங்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. இதில் இந்த பெரும்பயணத்தில் 3 சந்தங்கள். இந்த கள்ளக்குடி காவியத்தில் ஒரு கிட்டத்தட்ட 8 சந்தங்கள் இருக்கு. கழக மகாகாவியத்தில் ஒரே ஒரு சந்தம் தான். அந்த காலத்தில் கம்பன் சந்தத்தை ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க. கொண்டு வேணுமே ஐயா, அதனால சொல்கிறேன். திரையுலகில் பார்த்துக்கோங்க. 9/4/54 மாடர்ன் தியேட்டர்ஸ் சிவாஜி இல்லர் ஜோதி. 9/9/54 மாடர்ன் தியேட்டர்ஸ் KR ராமசாமி சுகம் இங்கே. 13/4/56 மதுரை வீரன் எம்ஜிஆர். 29/11/57 மகாதேவி எம்ஜிஆர். அப்புறம் சிவகட்சியுமே நாடோடி மன்னன், மாலையிட்ட மங்கை. மாலையிட்ட மங்கையில் அவ்வளோ பாட்டு அவர் அவருடைய ஆசையை தீர்த்துட்டார். அவ்வளோ பாட்டு எழுதியிருக்காரு. எங்களுக்கு அந்த திராவிட பொன்னாடைங்க பாட்டு அவருக்கு காங்கிரஸ்காரர் நடித்தவர் டிஆர் மாலிங்கம். அவர் இந்த பாட்டை பாட மாட்டோம்னாரு. அவர் ஐயா படத்தில் நீ பாடத்தான் செய்யணும் சொல்லி பாட வச்சு அந்த பிரமாதமான பாட்டு. ஆமாம், அந்த பாட்டு அவருடைய அந்த இது மட்டும் இல்லையா. இப்போ அந்த எழுத்துத்துறையை சொன்னோம். கவிஞர் ஒரு நல்ல நடிகர். அதுதான் தலை சிறந்த நடிகர். அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், சிவாஜி அந்த பட்டியலில் கவிஞருக்கும் இடம் உண்டு. இன்றைய வாலிபர்களைப் போல எனக்கும் அன்று ஒரு ஆசை திடீரென்று எழுந்தது. திரைப்படங்களில் நடித்தால் என்ன? என் பெயரை சந்திரமோகன் என்று மாற்றிக்கொண்டேன். படப்பிடி நிலையங்களுக்கு அலைந்தேன். பலனில்லை. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடவில்லை. கவிஞரை பின்னாளில் பெரும்பகுதி ஆக்கிரமித்துக் கொண்ட அந்த சினிமா துறையை சந்தர்ப்பங்களுக்காக காத்திருந்தார். பராசக்தி படத்தில் அந்த கோர்ட் சீன் வரும். கோர்ட் சீனில் முதல்ல அந்த சிவாஜியுடைய வீர வசனம் போல அந்த அம்மா அந்த கை குழந்தையை ஆற்றுல போட்டான்னு பேசும்போது நீதி மயங்கி விட்டுருவாரு. அது சகசரநாமம். அதுக்கு பிறகு சிவாஜி நாட்டு தென்றலை தீண்டியதில்லை தீயை தாண்டி இருக்கு. அப்போ ஜட்ஜா இருக்குது கவிஞர் கண்ணதாசன். இதெல்லாம் படத்தை வேணா போய் பாட்டு பாருங்க. கவிஞர் கண்ணதாசன் அது ஜட்ஜா நடிக்காரு. ஆமாம். அது அடுத்தால அவர் என்ன சொல்லுவாங்க, கோப்பையிலே என் குடியிருப்பு, கோலமையிலே என் துணை இருப்பு. இது குடிப்பதையும் காரியர் மீது சவலம் கொள்வதையும் ஒப்புக்கொள்ளும் குணம் கவிஞரின் குணம். ஆனால் ஐயா மாதிரி சேரை மாறுஷம் மாதிரி ஆட்கள் கோப்பை என்பது மைப்புட்டி, கோலமையில் என்பது பழைய காலத்து ராஜாக்களத்தை வச்சு எழுதுவாங்கல்ல, அதுதான் கவிஞர் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லி கவிஞருக்கு ஒரு இது கொடுக்காங்க. அடுத்த படம் விசாலாட்சி அம்மா பேர்ல விசாலாட்சி கருப்பு படம் 64. கவிஞர் தான் கதாநாயகன் நடிக்கார். கதாநாயகன் நடிக்கார். அடுத்தால சூரியகாந்தி 73 பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டதான். ஒரு அபூர்வ ராகங்கள்ல பாலசுந்தர் இயக்கம். அந்த நாகேஷுடன் கவிஞர் உரையாடுவார் படத்துல. சிகிச்சைக்கு போவாரு. மங்கள குரலில் கவிதை பாடி இதாப்பா அவனுக்கு மெடிக்கல் ஃபீஸ் அப்படின்னு கொடுப்பார். அந்த 75. அப்புறம் வேலுமயிலும் துணையில 79. அதுல நடிகர் எம்ஆர் ராதாவுக்கும் அந்த ஓடும் ரயில் பயணித்தவாறு 2 பேரும் கான்வர்சேஷன் எம்ஆர் ராதாவுக்கும் இருக்கும். அது சினிமாவில் மட்டும்தானா? சினிமாவில் மட்டுமா நடிச்சிருக்காரு? திமுக விட்டு 9/4/61 விலகிய வருது குழந்தை. எல்லாரும் பயங்கரமாக டிவிக்கு சம்பத்து சர்வாதிகாரி என்று முசோலினி ஒப்பிட்டு பல பேர் திராவிட இயக்கத்தில் எழுதினாங்க. பேர சொல்லுவாங்க. அப்போ பத்திரிகையாளர் தியாகனை வைத்து முல்லை இதழில் கோணி புழுகன் கோயாபல் என்ற தொடர் ஆரம்பமாயிடுச்சு. அதுல ஒட்டோ ஸ்ட்ரக்சர் என்ற பாத்திரம் அப்பா உயிரோட இருக்கான். அந்த பாத்திரத்துல நடித்தவர் கண்ணதாசன். சென்னை மாநகராட்சி திமுக இருந்துச்சு. அதில் நிறைய ஊழல்கள்லாம் இருந்தோடனே அதை விளக்குறதுக்காக மேயராகவே நடித்தவர் கண்ணதாசன். நகரத்தந்தை நாடகம், நான் ராஜாவானால் அதுவும் அவர்களுக்கு நாடகம். ஊழல் அரசியல் தலைவராக நடிச்சிருப்பார். கவிஞர் சந்திரோதயம் நாடகம் திருச்சியில் நடக்கு. செல்வந்தராக அண்ணா, ஆசிரியர் வேடத்தில் கண்ணதாசன். நாரதர் விஜயம் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக பிரச்சார நாடகம். நாரதர் விஜயம் கண்ணதாசன் நாடகமன்றத்தால் நடத்தப்பட்டது. டாக்டர் சம்பத் 1961 இந்த நாடகம் எழுதுறதும்
அதில் மருத்துவராக நடித்து கொள்ளை கொண்டவர் கண்ணதாசன். ஆமாம், சினிமா உலகிலும் நாடக உலகிலும் நடிப்பு சிறந்த. ஆமாம், அவர் எவ்வளோ ஒரு பண்பானா இருக்கு. அந்த வசந்த மாளிகையில் ஒரு பாட்டு நம்ம அவர் சொல், கண்களின் தண்டனை காட்சி வழி, காட்சியின் தண்டனை காதல் வழி, காதலின் தண்டனை கடவுள் வழி. 4வது வரி 2-3 நாளாகியும் வரமாட்டோம் கவிஞர். என்னடா சிஏங்களா புகழேந்தி பக்கத்தில் இருந்து, ஐயா கடவுளை தண்டிக்க என்ன வழி, கடவுளை தண்டிக்க என்ன வழின்னு சொன்ன உடனே இது அன்னையோட அது அங்கே அரங்கத்தில் நடந்து வெளியது. குமுதம் இதழில் ஒரு பக்க கட்டுரையில் புகழேந்தி சொன்னதை புகழ்ந்து எழுதி ஒரு சாதாரண அதற்கும் ஒரு அங்கீகாரம் கொடுத்த ஒரு கண்ணியவான் கவிஞர். அவருடைய குணத்தை பாருங்க. இதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க வெளியே சொல்ல போறதும் இல்லை. சொன்னாரு கலைவாணர் நாதசுர சக்கரவர்த்தி ராஜபுத்திரப்பள்ளி ராஜாவுக்கு சொல்லுவாங்க. அவர் மறைந்த போது கலைவாணர் போறாங்க. கண்ணதாசனும் கவிஞர்கிட்ட சொல்லுவாரு, கண்ணதாசா நான் செத்து போயிட்டா எனக்கும் ஒரு பாட்டு எழுதியாப்பா அப்படின்னு கேட்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நகைச்சுவை மன்னன் நல்ல நற்கலைவாணன் ஒரு நீட்ட கவிதை. அந்த கவிதை நான் அது இல்லை. இதுக்கு அடுத்தாதான் அது 57ல் அப்போ ராமநாதபுரம் மாவட்டம் திருக்கோஷ்டி தொகுதி. அது 57, 62 2 தடவை. இப்போ நமக்கு 67, 71 மேலப்பாளையம் தொகுதி இருந்த மாதிரி. 57, 62 திருக்கோஷ்டி. 62ல் திமுக ஜெயிச்சிருச்சு, மாதவன் ஜெயிச்சார். 57ல் கொண்டு போய் இவரை நிப்பாட்டுறாங்க. ஸோ என்வி சொக்கலிங்கம் தான் காங்கிரஸ் வேட்பாளர். 20,611 ஓட்டு. கூத்தக்குடி சண்முகம் கம்யூனிஸ்ட் 11,533 ஓட்டு. கண்ணதாசன் திமுக 9,389. PAK முகமது யூசுப் லெப்பை 1,880 ஓட்டு. NK முத்துலிங்கம் சுயேட்சை 3,184 ஓட்டு. கண்ணதாசன் கவிஞர் தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இழந்தால் கடன்பட்டால் அது தேர்தலில் இருக்கவில்லை. பிற 61 தான் 59 இங்கே நெல்லை மாவட்ட திமுக 3வது மாநாடு தென்காசியில் KV சாமி பந்தல் தாளமுத்து அரங்கு நடராஜன் தலைமை மாநாட்டை திறந்து வச்சது கவிஞர் திமுக மாநாட்டை 59. 60ல் திமுக பொதுக்குழு கூட்டம் நடக்கு. 61 தான் பிரச்சனை. அதில் இந்திய போராட்டத்துக்கு ஒரு குழு அமைக்காங்க. ஈவேக்கு சம்பத்தான் தலைவர், கலைஞர் அதுக்கு அடுத்தால் கலைஞர் அரசியல் எவ்வளோ இடத்துல இருக்காரு பாருங்க. அடுத்தாதான் வேலூர் செயற்குழு 21ஆம் தேதி நடக்கு. கவிஞர் அந்த செயற்குழு நடக்கிறதுக்கு ஹாலுக்கு அங்கே பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டல் தங்கியிருக்காரு. அவர் பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு கிடையாது. அங்கே செயற்குழு நடந்துகிட்டு இருக்கும்போது RS பாண்டியன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் என் கூட அவர் கூட பணியாற்றிருக்கேன் பிற்காலத்தில். அவர் தென்றலில் வேலை பார்த்தவர். அண்ணே செயற்குழு அடிக்கடி நடக்கு, நம்ம இதை சம்பத்தை அடிக்காங்கன்னொன்னே அது உடனே அவர் தான் ஓடி வந்து வெளியில் சொல்கிறார், இது ஈவேக்கு சம்பத்தும் திராவிட இயக்கம்னு 456 பக்கத்துக்கு இருக்குது. உடனே அந்த நைட்டு 9 மணிக்கு சம்பத் தங்கிறது வெளியில் வராரு. மறுநாள் பொதுக்குழு கூட்டம் 22. யாரும் போக வேண்டாம்னு சொல்லி முடிவு பண்ணால் நம்ம நிறைய பேர் போனால் சம்பத் போக வேண்டாம், ஆதரவாளர்கள் போனோன்னா அதில் சில திருத்த தீர்மானங்கள் கொண்டு போகிறாங்க. 3 தீர்மானம் கொண்டு போனது கண்ணதாசன் தான் கவிஞர். அதாவது இந்த அவைத்தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், செயற்குழு உறுப்பினர் 18 பேர்களை இவர்களை பொதுக்குழுவே தேர்ந்தெடுக்க வேண்டும், நியமிக்கக்கூடாது. இது முதல் தீர்மானம். அடுத்த தீர்மானம், அவைத்தலைவருக்குரிய அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும். தலைமை நிலைய செயலாளர் அதிகாரம் இதுகளை ஒரு அதிகாரம் உண்மையாக இருக்குது. அதுக்கு நல்ல இந்த 3 தீர்மானம் இதை கொண்டு என் ஃப்ரெண்டு என்னுடைய நண்பர் RS பாண்டிய வழிமொழிஞ்சவர் முன்மொழிஞ்சு கவிஞர். பொதுக்குழுக்களை அண்ணா அவருக்குரிய தனித்திறமையில் தீர்மானங்கள் பரிசீலனைக்கு பிறகு எடுத்துக்கொள்ளப்படும் முடிஞ்சு போச்சு. மாலையில் பொதுக்கூட்டம் வேலூரில் சம்பத் வரல, சென்னைக்கு வந்திருந்தாங்க. திருச்சியில் 20ஆம் தேதி 22/2/1962 கூட்டம். அது மேடையில் ஏறி கவிஞரை தாக்க முயற்சி நடக்கும். முடிச்ச உடனே அப்போ தான் கவிஞர் சொல்றாரு, கவிஞர் அழகான அது மட்டும் வாசிக்கேன். எனக்கு வாழ்க்கையில் ஆசை இல்லை. 3 வருடத்தில் 5 லட்சம் ரூபாய் எழுத்திலே சம்பாதித்திருக்கிறேன். 22/61 பேசுறார் கவிஞர். 22/1961 கவிஞர் சொல்றாரு, 3 வருடத்தில் 5 லட்சம் ரூபாய் எழுதியே சம்பாதித்திருக்கிறேன். அதை அப்படியே செலவழித்திருக்கிறேன். என் பையில் வைத்துக் கொண்டு யாருக்கும் நான் இல்லை என்று சொன்னதில்லை. ஒவ்வொரு தோழர்களுக்கும் தெரியும் நான் எனக்காக வாழவில்லை. இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பயந்து கச்சை விட்டு போய்விடுவேன் என்று எண்ணினால் பைத்தியக்காரர்கள். நான் பிறந்த வீடு உங்களுக்கு எவ்வளவு பங்கு இருக்கிறதோ அவ்வளவு எங்களுக்கு உண்டு.
அறிஞர் அண்ணாவை நான் மிகவும் மதிப்பவன். ஆனால் இன்று சிலர் அண்ணாவிற்கு பக்கத்தில் இருந்து கொண்டு அவருக்கு ஆழத்தில் தோன்றுகிறார்கள். உலக நாடுகளின் விடுதலை வரலாற்றை அறிந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை செய்ய வேண்டும். வாழ்க்கையை அருமையாக கண்டவன் நான், பயந்து விட மாட்டேன், மீண்டும் இங்கே பேசுவேன் என்று அங்கே திருச்சியில் பேசாரு. பிறகு சம்பத்து 23/2/1961 உண்ணாவிரதம் இருக்காரு. அண்ணா உண்ணாவிரத்தை முடிக்காங்க. சம்பத்து 6/3/1961 டெல்லிக்கு போகிறாரு. 9/4/61 சம்பத்து வீட்டில் கூட்டம். அது நீண்ட அது சம்பத்து திராவிடங்கள் புக் இருக்கு. 19/4/61 சென்னை வால்டாக் சாலையில் ஒற்றவாடகை கூட்டத்தில் ஈவை சம்பத்து தனி கட்சி தொடங்க கூட்டம் நடக்கு. கவிஞர் அவர் பாட்டுக்கு மதியம் சாப்பிட்டு வீட்டில் மாடியில் படுத்தேன். அது தமிழ் தேசிய கட்சி ஆரம்பிக்க அன்னைக்கு காலையில் கவிஞர் சாப்பிட்டா உணவு இருந்துட்டு வீட்டில் மாடியில் மத்தியில் ஆள்படுத்த கூட்டம் நடக்கட்டு. மத்தியானம் போல அது ஆட்கள் வந்துடுவானா, கவிஞரே அங்கே இதாக இருக்கு இங்கே அப்படி அவரை என்னை தூங்கி கொண்டிருந்த இந்த கோப மிருகத்தை விழிக்க வைத்தனர் கவிஞர். போராடி கட்சி ஆரம்பிச்சது. மேலே கீழே சிவப்பு, நடுவிலே நீளம். அதான் அந்த சம்பத் கட்சியுடைய கொடி. கண்ணதாசன் 2வது இடம். உடனே தமிழ் தேசிய கட்சிக்கு மராட்டியத்தில் அழைப்பு. இவங்க நம்ம கட்சிக்கு பெரிய செல்வாக்கு வந்துருச்சு. அதுக்கு தமிழ் தேசிய கட்சிக்கு அங்கே கிஷான் மசூர் பிரசாத் கட்சி மாநாடு போகிறாங்க. யார்? கவிஞர் காரில் தான் சம்பத்தை கூட்டு போகிறாரு. கவிஞருடைய சொந்த காரில் தான் கூட்டு போகிறாரு. வீர சிவாஜி பிறந்த மண் வழியாக போய் மோமினாபாத் ஊரில் மாநாடு. மொத்தமே 70 பேர் இருக்காங்க அந்த மாநாட்டில். மாநாட்டில் 70 பேர் இருக்காங்க. மதியம் சட்டியில் சாப்பாடு. அது பக்கத்தில் சமையல் இடத்துலக்குள்ள மலஜலம் கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. கவிஞருக்கு பயங்கர டென்ஷன் ஆகிருக்கு. இப்போவே ஊருக்கு போயிடணும் சொல்லி கிளம்பி வந்துடுவார். வந்தோடனே தமிழ் தேசிய கட்சியில் சேர்ந்ததால் கவிஞருடைய நேரம், பணம் அத்தனையும். ஆமாம், அது 8/10/61 சிதம்பரத்தில் தந்தை பெரியாருக்கு வேன் கொடுக்காங்க. எம்ஆர்ஆதா ஏற்பாட்டில் அந்த வேன் கொடுக்க விழாவில் கவிஞர் பேசுறாரு. பெரியார் கூட தொடர்பு விடலை. கவிஞர் கண்ணதாசனுடைய பிள்ளைகள் சாந்தோமனை படிக்கும். சம்பத்தின் பிள்ளைகள் பேருந்தில் தான் போய்கிட்டு இருக்கு. தீநகரிலிருந்து சாந்தம் செல்வதை அறிந்த கவிஞர் தன் பிள்ளைகளையோடு சம்பத் பிள்ளைகளையும் காரிலே அழைத்து செல்ல செய்தார். வரலாறு. 8 மாதம் குழந்தையான தமிழ் தேசிய கட்சி 62 தேர்தலில் நிற்கி. நாமக்கல் 57 நாமக்கல்லிலே போட்டியிட்டு வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பத் இங்கே போட்டியிடுகிறார். 62 தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியில் சிங்கத்தை அந்த கோயிலை சந்திக்கணும்னு சொல்லி அங்கே நிற்காரு. வேட்பாளர் நாஞ்சில் மனோகரன் திமுக. அண்ணாவும் அந்த தேர்தலில் தோற்றுருந்தார் 62. நாஞ்சில் மனோகரன் 1,51,917. CR ராமசாமி காங்கிரஸ். இவர் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனால் காங்கிரஸ் தனி வேட்பாளர் போட்டுச்சு. 89,771. ஈவிகே சம்பத்து 63,768 முடிஞ்சது. கட்சி எல்லாம் போச்சு. அண்ணா இவருக்கு ஒரு அண்ணா தோற்றாரு, சம்பத்து தோற்றாருன்னு ஒரு கவிஞருக்கு ஒரு இது. 64 நேரு மரணமடைந்தோடனே இந்த சோசியலிஸ்ட் சக்திகள் காங்கிரஸுக்கு வரணும் சொல்லி பிறகு காமராஜர் பெருந்தலைவருக்கு அவர் அழைச்சோடனே தமிழ் தேசிய கட்சி காங்கிரஸோடு இணையுது. அதுக்கு பிறகு அப்படி அகில இந்திய காங்கிரஸில் சேர்ப்பு உறுப்பினராக 64-66 இருக்காரு. 67 காங்கிரஸ் தோற்று அப்படி. அது பிறகு 69 நாகவேல் இடைத்தேர்தல். கவிஞரும் ஜெயகாந்தன் தான் பிரச்சாரத்துக்கு தீவிரமாக பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சு 69 குழந்தைக்காக படத்துக்கு இந்திய தேசிய விருது. ராமன் என்பது கங்கை நதி, அல்லாஹ் என்பது சிந்து நதி, இயேசு என்பது பொன்னி நதி. நதிகள் பிறக்கும் இடம் பலவாகும், எல்லா நதியும் கலக்கும் இடம் கடலாகும். கம்பத்திலிருந்து கொண்டு இது வந்து மத தேசிய ஒருமைப்பாட்டுக்கு வந்தது. 71 தமிழ்நாடு அரசு கலைமாமணி விருது கொடுத்து 71 பொது தேர்தலில் இந்திரா காங்கிரஸ் திமுக கூட்டணியா தேர்தலில் போட்டியிடுவார் கவிஞர்னு சி. சுப்பிரமணியன் சொல்வார். கவிஞர் டெல்லிக்கு மேல் சபைக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு கலைஞர் சொல்றார். டெல்லியிலே இந்திரா, தமிழ்நாட்டில் கருணாநிதி, யாரு கவிஞர் வணக்கம், இந்திராவே இந்தியா. அப்பதான் அந்த அந்த அதை அது முடிஞ்சது. அதே அப்போதான் அதெல்லாம் முடிச்ச உடனே தான் அது அந்த மனிதனை அழையுங்கள்னு காமராஜரையும் சேர்க்க சொல்லுவாங்க. அண்ணா, பெரியார், நேரு, இந்திரா, கலைஞர், காமராஜர் அவர்களை எல்லாம் கவிஞரை போல் புகழ்ந்ததும் இல்லை, கவிஞரை போல் தூக்கி போட்டு மிதித்ததும் இல்லை. அதனால் விரிவாக சொல்லலை, அது வேண்டாம். அது அந்த சப்ஜெக்டுக்கு நான் இன்னைக்கு அந்த சப்ஜெக்ட் எதுவும் இது இல்லை. தமிழ்நாடு அரசு கலைமாமணி விருது கொடுக்கு. அதுக்கடுத்தால அர்த்தமுள்ள இந்துவோ தான் 72 திருமணிக்கிறதுல ஆரம்பிக்காரு. அப்போ இந்திரா காங்கிரஸில் இருக்காரு. ஈழத்தமிழர் பிரச்சனை.
பிரதமர் இந்திரா செல்வநாயகத்தை பார்க்க போறாங்க. போன உடனே எந்த காரணம் சொல்லாம செல்வாவை சந்திக்காம வந்துடுறாங்க. கண்ணதாசன் இதழ்ல தீட்டிதான். அவர் இந்திரா காந்திலாம் பயப்பட கட்சியில் அவருக்கு கிடையாது. 73 கண்ணதாசன் இதழில் இலங்கை தமிழருக்கு தமிழர்கள் ஏதேனும் முயற்சி எடுக்காவிட்டால் கொடிய நரகத்தில் உலகம் நமது சகோதரர்களுக்கு வேறு விமோசனமே கிடையாது. நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்க நமக்குள்ள ஒரே வழி சுதந்திர நாளை துக்க நாளாக கொண்டாடுவது. 49 நடந்துச்சுலாம் அண்ணா பெரியார் அதே கதையை சொல்ற. ஏன்னா அங்கே இலங்கை அரசு அந்த அவன் துக்க நாள் கொண்டாடுறான், குடியரசு நாள, சிங்கள அரசு. வேற வழி கிடையாது, வேற வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கவிஞர் கவிஞர் எழுதுறாரு. இந்திரா காந்தி இருந்துகிட்டே இந்திரா காந்தியை தாக்கி எழுதுவார். அது கவிஞர் யாருக்கும் பயப்பட மாட்டார். 73 அதான் அந்த இந்த வளமுறை 73 தான் வளமுறை சாட்டு போய் பார்க்கலாம். வார்த்தை சித்தர் அவருடைய வரலாற்றில் கலைஞர் நூலுக்கு நீண்ட அணிந்துரை கலைஞருக்கு ரொம்ப மூன்று எழுதி கொடுத்தாங்க. 73 30/5/73 அதாவது அதை நான் சொல்ல அது நீளம் ஆயிடும். அதுக்கு அடுத்ததான் இந்த 73ல் 29/6/73 அர்த்தமுள்ள இந்து முதல் பகுதி வந்துருச்சு. இரண்டாம் பகுதி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதை அவர்களுக்கு சொல்வது இந்த நூலுக்கு சொல்றாரு கவிஞர். 73 மூன்றாம் பகுதி துன்பங்களில் இருந்து விடுதலை, ஞானம் பிறந்த கதை, நெஞ்சுக்கு நிம்மதி, சுகமான சிந்தனைகள், போகம் ரோகம் யோகம், ஞானத்தை தேடி உன்னையே நீ அறிவாய். பிறகு இந்த 10 வால்யூமில் உள்ளத 45 நிமிஷம் பேசின இசைத்தட்டு இருக்கு. கவிஞர் பேசின இசைத்தட்டு இருக்கு. அர்த்தமுள்ள இந்து மதத்தை பற்றி கவிஞர் பேசின 45 நிமிடம் இசைத்தட்டு இருக்கு. அடுத்தால அர்த்தமுள்ள இந்து மதம் கேள்வி பதில் ஒரு புத்தகம் இருக்கு. பிறகு இந்த அர்த்தமுள்ள இந்து மதத்தை ஆராய்ச்சி பண்ணி PhD பட்டம் வாங்கினவர் டாக்டர் ஜெயராம். நான் செங்கோட்டையில் இருந்து நாங்கள் படிக்கும்போது தம்பி வந்திருக்காங்க. எங்கள் மாமா அவர் சாதுக்கு பேர் விஸ்வநாதன் ஊர் விசுவை சாதுன்னு போடுவார். அவர் திராவிட கழகம் அவர் ஏற்பாடில் கவிஞர் வந்து எங்கள் கவிஞரை பார்த்துருக்கேன். ஐயா அது மாதிரி பேசி பழக்கமா இல்லை. கவிஞர் அங்கே பார்த்துருக்கேன். அது அவங்க என் தம்பி பார்த்துட்டேன். அது அடுத்தால பொள்ளாச்சியில் சொன்னேன் உண்டு. அடுத்தால காமராஜர் மறந்த பிறகு உடல் எரியூட்டப்பட்ட 22 நாள் கழித்து தான் கலைஞர் போகிறது. அந்த மலேசியாவிலிருந்து கவிஞர் வாரார். நேராக போய் காமராஜருக்கு நினைவஞ்சலி சென்னை கடற்கரையில் சிலை, அதில் பீடத்தில் 2 கவிதைகள், ஒன்று கம்பன் கவிதை காமராஜர், மற்றொன்று கவிஞரின் கவிதை. என் அரசியல் 30 வயதை உடையது, கடைசியில் அழுப்பும் சலிப்பும் மிஞ்சியது, வாழ்க்கையில் பெரும்பகுதியை வீணாக்குவதற்கு அரசியலே காரணம். நான் நுழையாத கட்சி இல்லை, திமுகவில் சேர்ந்தேன். அதை விட்டு தவறான காலத்தில் விலகி இருக்கக்கூடாது. விலகியேதான் விலகினேன். எனது கைப்பொருளை போட்டு தமிழ் தேசிய கட்சியை தொடங்கி இருக்கக்கூடாது. தொடங்கினேன். அதை காங்கிரஸோடு இணைப்பதற்கு சம்மதித்திருக்கக்கூடாது. குறுக்கு வழி தெரியாத நான் என் காலத்தை வீணாகி இருக்கக்கூடாது. பொருளை வீணாக்கி, நேரத்தை வீணாக்கி, நிம்மதியையும் இழந்தேன். வீட்டின் குழந்தை குட்டிகளுக்கு ஒரு நல்ல ஆடை கூட நான் வாங்கி கொடுத்ததில்லை. அரசியலில் வாய்ப்புகளை தவறவிட்ட பைத்தியக்காரனில் நான் ஒருவன். நான் அரசியல் எனது உருவத்தை சிதைத்தது. ஆனால் எனது சுய வரலாற்றில் பக்கங்களை அதிகரித்திருக்கிறது. அதான் வரலாற்று வாணி. அவருடைய பக்கங்கள் கல்வியுடைய பக்கங்கள். காமராஜர் தான் யோசனை சொல்வார். என்னுடைய பொன்விழா கொண்டாடலாம் உட்காந்தோன்னா அது சொன்னார். அவர் வந்துட்டாரு. சென்னை நூற்றாண்டு மண்டபத்தில், கொள்ளையுடைய நூற்றாண்டு மண்டபத்தில் கவிஞருடைய பொன்விழா நடக்கும். அங்கதான் கிருஷ்ண அந்தாதி நூல் வெளியிடு. இது ஒரு செய்தி. திருக்குறானுக்கு உரை எழுதினார் கவிஞர். திருக்குறானுக்கு உரை எழுதினாரு. அப்பாஸ் இப்ராஹிம் பேர்ல. முதல் பாகம் 30/12/77. ரெண்டாவது பாகம் பிப்ரவரி 2 பாகம் 3/4 பிப்ரவரி 78, மார்ச் 78, 6/5/6, ஏப்ரல் மே 7/8, ஜூன் 78, 9/10 பாகம் வந்திருக்கு கவிஞர் குரான் உரை. ஆனால் எதிர்ப்பு காரணமாக அப்பாஸ் இப்ராஹிம்க்கு பேர்ல வந்துச்சு. அது பிறகு அது நிறைய எதிர்ப்பானோட அந்த முயற்சி நின்று போச்சு. அதுக்கு அடுத்தாலும் அரசியல் கவிஞர் 78. அதாவது ஒரு நாள் ஒரு ரேடியோ இந்த தொலைபேசி டிராக், என்ன இந்த நேரத்தில் யாரியா அப்படிங்காரு கவிஞர். நான் கருணாநிதி பேசுறேயா இல்லை, எம்ஜிஆர் விளக்கணும்னு சொல்றாங்க,
அவர் என்ன செய்ய விளைக்கிறியா அவங்கள்ட்ட உன் கருத்தை கேட்காம கண்ணா யாரு கலைஞர் வந்து கவிஞர்கிட்ட கேட்காரு அது விளைக்கிறாத கவிஞர் சொல்றாரு 2 பேரும் ஃப்ரெண்டுலா அவனை உள்ள வச்சே அடி ரேடியோ டாக் கவிஞரே சொல்லியிருக்காரு ஐயா இது கற்பனைலாம் கிடையாது ரேடியோ டாக் அந்த தொலைபேசி உரை இருக்கு உடனே புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பெருந்தன்மை தாயாள குணம் தாராள குணம் அதான் மேக்னிட்டி ஜெனரசிட்டி அவர் நம்ம நெல்லை காவியம் எழுதியிருப்பார் நெல்லை காவியம் போயிட்டாலும் அவர் எழுதியிருப்பார் அது அவருடைய புக்கில் மேக்னாமிட்டி ஜெனராசிட்டி எம்ஜி அந்த முன்னெழுத்துக்கு நான் 1-4 அதாவது 4-1-7 தான் 78 7வது மாதம் தான் அரசியல் கவிஞராக அறிவிப்பார். ஆனால் 1-4-78 முதல் வாழ்நாள் வரை அவர் அரசியல் கவிஞர் எக்ஸ்ட்ரா ஒரு 4 மாதம் முந்தி தேதி போட்டு உங்களுக்கு ஒரு பிஏ வச்சுக்கலாம், ஒரு பியூன் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு பிஏலாம் வேண்டாம், பிஏ நிறைய இருக்காங்க என்னோட ஒரு பியூன் மட்டும் அரசாங்கம் இதில் அவருக்கு மந்திரி அந்தஸ்தில் கொடுத்தாங்க. 79 அண்ணாமலை அரசு பதிவு நினைவு பரிசு சாகித்ய அகாடமி சேரமான் காதலிக்கு இது விட்டு வந்துட்டான். அமெரிக்க தமிழ் சங்கத்தில் 81 அழைப்பை ஏற்று போறாரு. அவருடைய அங்கே வச்சு மரணம் அடைகிறார். 21 பொன்னுடல் வருகிறது. அந்த கண்ணதாசன் உடலில் ட்ரிப் வண்டியில் வச்சு ஏற்றும் போது எம்ஜிஆர் தான் வேண்டியை மடிச்சு கிட்டுட்டு அந்த பாடி எல்லாரும் மக்கள் பார்க்கணும்னு லேசாக அது அவர் திருப்பி வச்சு போகிறாரு. அந்த ஊர்வலத்தில் எம்ஜிஆர் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து நடந்து போனது காகிதம் அடுத்தால கண்ணதாசன் தான் அவர் நடந்தே போனால் அப்போ வளர்ந்துச்சான்னு சொன்னார். ஒரு அரசவை கவிஞருக்கு அரசே நடந்து போகுது அவர் சொன்னார். அந்த அரசு மரியாதையுடன் உடல் எரியூட்டப்பட்டது. கவிஞர் வாழ்ந்த காலம் ஐயா சொன்னாங்க, வளமையா சொன்னாங்க. அவர் வாழ்ந்த காலம் சரியாக 54 வருடங்கள் 3 மாதங்கள் 23 நாட்கள். அவருக்கு மணிமண்டபம் அதோட இந்த சப்ஜெக்டோட முடிச்சு மணிமண்டபம் நேரம் ஆயிடுச்சு. காரைக்குடியில் கவிஞருக்கு நினைவாக மணிமண்டபம் அமைக்கப்படும்னு அன்னைக்கு அந்த பாடியெல்லாம் எரிச்சு முடிச்ச உடனே எம்ஜிஆர் அறிவிக்காரு. 81 23/10/81 மதுரை பதிப்பு. அப்போ தினமணிங்க கிடையாது, மதுரை பதிப்பு. அதில் முதல் பக்கத்தில் எம்ஜிஆர் அறிவிப்பு வந்துருக்கு. அது என்ன காரணமோ அப்படி அது கூட எம்ஜிஆர் உடம்பு சரியில்லை, அப்படியே அரசியல் சூழ்நிலை மாறினா இருந்தோடனே கலைஞர் மறுபடியும் 89 ஆட்சிக்கு வந்தோடனே காரைக்குடி அருகில் நெல்லிக்காய் ஊரணி என்று சொல்லப்படும் திருவள்ளுவர் திருநகரில் 100 அடி சாலை ஓரத்தில் 1.5 ஏக்கர் நிலம் மணிமண்டபத்துக்காக கலைஞரின் அரசு வழங்கியது. அவருடைய நண்பருக்காக வழங்காது. 6500 சதுரடி பரப்பில் மணிமண்டபம் வரைபடத்தை தயாரித்தவர் கலைஞர். 6/10/90 அந்த கட்டாட பணிகள் தொடங்கப்பட்டது. 91 ஜனவரியில் நிறைவடைந்தது. பூச்சி வேலை உள்ளரங்கம் சுற்றுச்சுவர் தான் கவிஞரின் உருவச்சிலை தான் பாக்கி. பிறகு 21/10/1992 புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அம்மையார் மணிமண்டபத்தில் திறந்து வைத்தார். அது இது 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 ஒன்று நிறைய இருக்கு. கடைசியில் அப்படின்னு சொல்லி 2004 மத்திய அரசாங்கம் கவிஞர் பேரில் ஒரு நினைவு தபால் தலை வெளியிடுது. சென்னை கவிஞர் வாழ்ந்த இடத்து தியாகர் நகரில் கண்ணதாசனுக்கு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அவரது வீடும் படிப்பகம் உள்ள சாலைக்கு கண்ணதாசன் சாலை, கவியரசு கண்ணதாசன் நகரும் சென்னையில் இருக்குது. அப்படியே அவர் வந்து அவருக்கு நிறைய இருக்குது. அதனால போய் அடுத்த புத்தகத்தை கையில் சொல்லி முடிச்சிருக்கேன். கவிஞரின் படைப்புகள் டைப்பாவை, ஆனந்த ரகசியம், பொன்மலை, பஞ்சகோவிந்தம், வெங்கட சுப்பிரபாதம், ஆண்டாள் திருப்பாவை, அந்தி சந்தி, அர்த்தசாமம், இலக்கியத்தில் காதல், தெய்வ தரிசனம், எண்ணங்கள் ஆயுதம், ராகமாளிகா, புஷ்பமாளிகா, ஞானமாளிகா, கடைசி பக்கம், சந்தித்தேன் சிந்தித்தேன், கண்ணதாசன் கதம்பம், நம்பிக்கை மலர்கள், நான் ரசித்த வர்ணனைகள், தாசி வீடு ஒருவனின் அனுபவங்கள், தோட்டத்து பூக்கள், சேனா நாட்டியம், நான் பார்த்த அரசியல், உள்ளும் புறமும், வாழ்க்கை என்னும் சாலையிலே போய் வருகிறேன், 2 கடை வேண்டாம், இலக்கிய யுத்தங்கள், கண்ணதாசன் கதைகள், குட்டி கதைகள், செய்தி கதைகள், வரலாற்று புதினங்கள், சேரமான் காதலி, ஊமையன் கோட்டை, பாரிமலை கொடி, கடல் கொண்ட தென்னாடு இருக்காரு. சமூக புதினங்கள் விளக்கு மட்டுமா சிவப்பு, அதைவிட ரகசியம், ஆயங்கால் மண்டபம், பிருந்தாவனம், சரசுவின் சௌந்தரிய நகரி. அது இந்த வங்காள சந்திரனா இவர் சரத்சந்திரன் மேல ரொம்ப பிரியம். அதே மாதிரி இந்த வந்தே மாதம் பாடல் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி 2 நாவலை படிச்சதுலேருந்து எனக்கு ஒரே அதுதான் இந்த இது அப்படின்னு சொல்லுவார். பிறகு ஆட்சி, சிங்காரி பார்த்த சென்னை, மரம் போல வாழ்வு, மனத்துக்கு தூக்கமில்லை, காமினி காஞ்சனா, 30 நாளும் பௌர்ணமி, அரங்கமும் அந்தரங்கமும், அவள் ஒரு இந்துப்பன், அவளுக்காக ஒரு பாடல், சொன்ன சகோதரி, சிவப்புக்கள் முக்குங்க ஐயா. அவரு சொல்லிக்கிட்டே இருக்கு. அவருடைய புகழ் வந்து அழியாது. அவர் கடைசியில் அவர் சொன்னார்ல, அது கடைசி பக்கத்தை சொல்லி திருப்பிட்டேன். ஒரு பக்கம் காண்போவை
ஐயா இருக்கிறார். காண்பவை எல்லாம் அவையே போறல் மீது தொல்காப்பியம். நீ காடும் பொருள் யாவும் நன்றாக வேண்டும் கண்ணதாசன் தொல்காப்பியத்தில் இருக்கான். யாயும் யாயும் யாராகியதோ குறுந்தகை, நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ இருக்கான். அற்ற திங்கள் அவன் நிலையில்தான் அங்கு வந்ததும் அதே நிலா இந்த முன்னும் அவனுடைய நாமும் கேட்டேன் திருநாவுக்கரசுடைய தேவாரம். அந்த ஒரு நாள் அவனுடைய பேரை கேட்டேன். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி மாணிக்க வாசகர். காற்றானவன் ஒளியானவன் நீரானவன் அது நெருப்பானவன். அந்தமும் வாழ்வும் அகத்து மட்டுமே விழி அன்பொழுக முத்திய மாதரும் வீதி மட்டே பட்டத்தாரு வீதி வரை உறவு வீதி வரை மனைவி. வானும் மண்ணும் கடலும் வரையும் உள்ளவரை இலக்கிய தரமும் கருத்து திறம் உள்ள திரைப்பட பாடல்கள், பயண நூல்கள், உரை நூல்கள், தொகுப்பு நூல்கள், வாழ்வியல் நூல்கள், சிந்தனை சிதறல்கள், நாடகங்கள், குறும்புதினங்கள், சமூக புதினங்கள், வரலாற்று புதினங்கள், சிறுகதைகள், கட்டுரை நூல்கள், ஆன்மீக நூல்கள், திரைசை பாடல்கள், காப்பியங்கள், கவிதைகள். கவிஞர் கண்ணதாசனின் வரலாற்றில் வானில் ஐயம் உள்ளவரை வாழ்வார். கடைசி அந்த ஒரு கவித்துவ சொல்லுவார், கவித்துவ அப்துல் ரஹ்மான் சொல்லுவார், இந்த திரைப்படத்துறை இந்த கண்ணகிய மாதவி கவர்ந்த மாதிரி கவர்ந்துக்கிடுச்சு. கண்ணகிக்கு அதனால நிறைய நஷ்டம். அது மாதிரி இலக்கியத்துக்கு ரொம்ப நஷ்டம்னு கவித்துவ சொல்லுவார். என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார். கவித்துவ பார்ப்பேன். புரட்சி கவிஞர் 62 பாரதிதாசன் கவிஞரை பற்றி ஒரு பாட்டு பாடியிருக்காரு. நன்று கவிகள் இந்நாட்டுக்கு அழைத்த கவிஞர் பெருமானுக்கு பெருமன்றுக்கும் நன்கொடையாக வெண்பூர் காசு மற்றொரு 101 அளித்தான். பாரதிதாசனுடைய மன்றத்துக்கு நாம் கண்ணதாசனுக்கு நாம் அளிக்கும் நன்றி பெற்றே அவர் வாழிய நாடினத்தை சொல்லி அமைக்கிறேன்.